ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்லேருந்தே ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் போகும்னே சொல்லலாம். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 5. ரொம்பவே ஒரு ஹை லெவல் டேஞ்சரஸான ஒரு பாய்சனை வந்து அவள் கிரியேட் பண்ணுறா. நிறைய பாய்சனோட ஒரு கலவை தான் இது. ஒரு கிரேட் ரெசிலியவே இது அசால்ட்டாக கொண்டுரும் அப்படின்னு லோரன்ஸ் சொல்லுவோம். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒத்துக்கிட்டு தான், பட் என்னை கொல்ற அளவுக்கு இல்லை. நம்ம ஹீரோ அதை குடிக்கிறான். ஆன்டிடோட் வேணுமா நம்ம கேட்கவும் இல்லை, நான் ஃபைன் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த பாய்சனை குடிச்சிட்டு அதோட டேஸ்ட்டை சொல்கிற ஹிஸ்ட்ரியிலேயே பர்சன் நீ தான். பாய்சன் வாமெல்லாம் ஒர்க் ஆகல, பட் ஹீலிங் ஹெல்ப்ஸ் வாமெல்லாம் ஒர்க் ஆகுது. உன்னோட பாடி ரொம்பவே யூனிக்காக தான் இருக்கு. நீ கேஸ்டா எவால்வ் ஆன அப்புறமா உனக்கு தூக்க தேவைப்படலையான்னு கேட்கவும் எனக்கு தூக்கமே வரல நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்குதான் கேட்கவும் ஹியூமன் பிளட்டுக்கு தான் நான் ஆசைப்படுறேன், பட் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு அவன் சொன்னான். லோரன் அவளோட பிளட்டை பாட்டிலில் வச்சு கொடுக்குறா. ஒரு தடவை நீ அந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி மாறக்கூடாது, ஸோ அதுக்காக அந்த பிளட்டை வச்சுக்கோ. மேபி இது நீ ரெகுலராக குடிச்சா அது ஒன்று கண்ட்ரோலாக வச்சிருக்குன்னு சொல்லவும் ஒரே ஒரு ட்ராப் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்றான். டேஸ்ட்டாக இருக்கு, எனக்கு இந்த ஒரு ட்ராப்பே போதும் நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கில்டுக்கு போய் ஜாப் ரெக்வஸ்ட் ஆக்செப்ட் பண்ணுறதுக்காக போகிறான். கில்டில் எல்லாருக்கும் ஒன்று தெரியும், இது நீ தான் ஈஸியாக ஐடியா பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ பார்க்க இப்போ டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்க, பேசாம வேற ஐடியில் புது அட்வென்ச்சராக ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்க கில்டுக்கெல்லாம் நான் யாருனே தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லவும் கில்டு வாமெல்லாம் அக்கறையாக இருக்காங்க, அது உனக்கே தெரியாது. ஏன்னா நீ அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, ஸோ ஒன்று நீயே குறைச்ச எடை போட்டுக்கூடாது அப்படின்னு லோரன்ஸ் சொல்லவும் அப்படியா எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் அந்த அளவுக்கு டேலண்டடான அட்வென்ச்சரர் எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லவும் பட் உன்னோட ஹெல்ப்னால கில்டில் எத்தனை பேர் ஹாப்பியாக இருந்திருக்காங்க தெரியுமா, நிறைய பேர் உனக்கு கடமைப்பட்டிருக்காங்க. சரி அதை விட்டு தள்ளு, உன்னோட புது ஐடியா பற்றி நம்ம பேசுவோம். ரெண்ட் ஃபைனாக திரும்ப வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சா கில்டு கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஸோ ஒரு ஃபேக்கான நேமில் நீயே ஒரு புது அட்வென்ச்சராக கிரியேட் ஆகு அப்படின்னு லோரன்ஸ் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஒரு புது அட்வென்ச்சரர் மாதிரி கில்டுக்குள்ளே போகிறான். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாளாச்சு, ஷெலியாவும் ஓகேவா தான் இருக்கான் நம்ம ஹீரோ பார்க்குறான். புது அட்வென்ச்சராக ஃபார்மை ஃபில்அப் பண்ணணுமான்னு கேட்கவும் எனக்கு எழுத படிக்க தெரியும், நானே ஃபில்அப் பண்ணுறேன் நம்ம ஹீரோ எழுதுறான். உங்க ஸ்கில் மேஜிக் அதையும் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு வா சொல்கிறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபார்மை நான் ஃபில் பண்ணது, இப்போ நான் ரொம்பவே மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். என்னது ஃபேக் ஐடியா, அது இல்லீகலாச்சே, கில்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் சொல்லவும் ஈவன் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு பெரிய தண்டனெல்லாம் கிடையாது. நீ புது அட்வென்ச்சராக போனாதான் உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன நீ திரும்பவும் பிரான்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லவும் எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் மிடில் கிளாஸ் அடையணும், அதுக்காக என்னவா நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அவங்க பேரு ரெண்ட் விவேரா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. ரெண்ட்டுங்கிற பேர்ல ஒரு அட்வென்ச்சரர் காணாம போயிட்டாரு அப்படின்னு வா சொல்றா. என்னை பத்தி வா கவலைப்படுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ரெண்ட் ஃபைனா அவன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவரை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும்னு வா கேட்கறா. லோரன் தான் சொன்னானா அவளோட ரிலேட்டிவ், அவ வீட்டில் தான் தங்கியிருக்குன்னு சொல்லவும் ஒருத்தர் அவளோட வீட்டில இருந்து வாராங்கன்னு சொன்னாங்க, அது நீங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. ரெண்ட் ஃபைனாவும் அவளுக்கு க்ளோஸ் ஆனவங்க தான். சரி நான் பேப்பர் ஒர்க் குயிக்கா முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு வா கிளம்புறா. லோரன் எங்கான கல்யாணமாக்காத பொண்ணு, நான் அவளோட ரிலேட்டிவ்னு சொன்னாதான் அவ பேர் கெட்டு போகாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அண்ட் இந்த ரெண்ட்டுங்கிற நேம் கண்ட்ரில காமன் ஆனது, ஸோ யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அயன் கிளாஸ் அட்வென்ச்சராக தான் நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்றான். டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிடாதீங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு பிரான்ஸ் கிளாஸா இருந்தவன், பட் இப்போ திரும்ப அயன் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான். மோன் லேப்ரின்குள்ள ஜாப்லின்ஸ் கூட எதிர ரெண்டு சின்ன பசங்க ஃபைட் பண்ற சவுண்ட் கேட்குது. ஒரு ஸ்மார்ட்ஸ் மனு ஹீலருமா, பரவாயில்லையே உங்களோட ஃபைட்டை பார்க்க நல்லா தான் தெரியுது, தனியாவே எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாங்க, நான் இன்டர்ஃபியர் ஆக அவசியம் இல்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு போறான். மற்ற அட்வென்ச்சரஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம ஹீரோ இப்போ செகண்ட் லெவலுக்கு போய் பார்க்குறான். இந்த மாதிரி அன்டிஸ்கவர்டு ஏரியாவை என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஹில்லில் ரிப்போர்ட் பண்ண அதுவே ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் தான். செகண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ டெலிபோர்ட் ஆகி போய் பார்த்தா அந்த இடத்துல மான்ஸ்டர் எதுவும் இல்லை, யாரோ அந்த இடத்துல தங்கி இருந்த மாதிரி தெரியுது. ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கப்போ அண்டர்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்குறேன். யாரோ இறந்து போய் அங்கே ஸ்கெலிட்டனா இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது யார் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த லேடியை பார்த்தாலே ப்ராப்ளமா தெரியுது, யாருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏதாச்சும் இருக்கா, நான் பார்க்க வந்தா அவ்வளோதான் நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது பார்க்க வந்தியா, திருட வந்தேன்னு சொல்லு, இது எனக்கு ரொம்ப முக்கியமான இடம், ஸோ கண்டிப்பா உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோவும் ரெடியா நிற்கிறான். வர அட்டாக்ல நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறான். அண்டர்டா இருக்கு போய் நான் தப்பிச்சேன் இல்லை செத்துருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது நம்ம ஹீரோட பாடியை பார்த்த உடனே அந்த லேடியோ புரிஞ்சுக்கிறா. நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இந்த மாதிரி ஆகலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ புரியுது நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு, நான் தப்பா புரிஞ்சுட்டு உன்னை அட்டாக் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, உன் துணியை வர நான் எரிச்சிட்டேன்னு சொல்லவும் ஆக்சுவலி நீ என்ன கொல்ல பார்த்த நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட துணியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கலட்டி கொடுக்குற. நீ நினைக்கிறத விட என்னோட இந்த துணி ரொம்பவும் ஒர்த்தானது, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது, ஸோ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம சீக்கிரட்டா வச்சிருப்பியான்னு வா கேட்கறா. கில்டுகிட்ட நான் சொல்லக்கூடாதான் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு வா சொல்றா. சொல்ல போனா உன் கூட அவங்க வரல, நான் யாராலையும் இந்த பிளேஸை ரீச் பண்ண முடியாது, அட்வென்ச்சரா வேல்யூபிள் பொருளை தேடி இங்க வந்திருக்க, நீ வெறும் கையா போக விரும்ப மாட்டேன், ஆலிசியா மேப்பை உனக்கு கொடுக்குறேன், இந்த மேஜிக் ஐட்டம் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா இடத்தையும் உனக்கு காமிக்கும் அப்படின்னு வா சொல்றா. சரியாப்பா நம்மளோட ட்ரேடிங் முடிஞ்சது, நான் உன்னை என்ட்ரன்ஸ்க்கே திரும்ப அனுப்புறேன், திரும்ப இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை டைரக்டா வாசலுக்கு டெலிபோர்ட் பண்ணியிருந்தா. மேபி உன் யாராச்சும் கர்ஸை போட்டுட்டாங்களா, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி லோரன் கேட்கறா. இந்த மேஜிக் ஐட்டம் ஓகேவா தான் தெரியுது, பட் இதுல எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு கேட்கவும் நம்ம ஹீரோவனோட மேஜிக் அதுல செலுத்தவும் லேப்ரின்த்தோட மொத்த மேப்புமே அதுல தெரியுது. இது என்ன மார்க் அப்படின்னு லோரன் கேட்கறா.
பார்க்குற 2 அட்வென்ச்சரர் பசங்களை நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். ஈவன் அவங்களோட லொகேஷன் லைவ் லொகேஷனா அதில் தெரியுது. ஹியூமன்ஸோட லைவ் பொசிஷன்ஸையும் என்னால் பார்க்க முடியுமா? ரெண்ட் இது ஒரு நேஷனல் ட்ரெஷர். வேற லேப்ரிந்தோட மேப்பை கொண்டு வர பாருன்னு சொல்லவும் நியோமொன்னு வேற லேப்ரிந்தை நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்குறான். இந்த மேப் கம்ப்ளீட்டா இல்லையான்னு கேட்கவும் நான் இதில் கொஞ்சம் இடத்த தான் சுற்றி பார்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி டிராவல் பண்ண இடத்த மட்டும் தான் அந்த மேப்பில் காமிக்கணும் அந்த லேடி சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவை தவிர வேற யாராலையும் இந்த மேப்பை யூஸ் பண்ண முடியல. அப்போ இந்த ரோப் அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. இந்த ரோபுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நார்மலான மேஜிக் அண்ட் ஸ்வாடை வச்சு இந்த ரோபை அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறான். நினச்சதை விட சூப்பரான ஐட்டம்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹாப்பி ஆகுறான். ஒரு ஒன்னியவே ஆல்மோஸ்ட் கொல்ல பார்த்தா அந்த லேடி யாருன்னு கேட்கவும் அதான் எனக்கு தெரியல, பட் அவ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ போன அந்த ரோமை பார்த்து இப்போதான் எனக்கு ரொம்ப கியூரியஸ் அதிகமாகுது. லேப்ரின்குள்ளேயே ஒருத்தங்களால சப்ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியுதா அப்படின்னு லோரன் யோசிக்கவும் நாளைக்கும் நான் அங்கே போய் பார்க்க போறேன். அவன் வந்தா கொன்றான். அவ என்கிட்ட எதுவும் சொல்லல நம்ம ஹீரோ சொல்றான். பட் நீ அவ அந்த இடத்துக்கு வரதை விரும்ப மாட்டான்னு தான் நினைக்கிறேன் லோரன் சொல்ல. லோரன் சொன்ன மாதிரியே நான் கர்ஸ் பண்ணப்பட்டிருப்பனும். புதுசா ஒரு பிளேஸ் பார்த்தா டிராகன் என்ன சாப்பிட்டுடுச்சு. நான் அண்டடா மாறி இருக்கேன். ஒரு கர்ஸ்ட் மார்க் என் மூஞ்சில ஒட்டிக்கிச்சு. என்ன பார்த்தா எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். பட் ஆனால் மித்திரல் கிளாஸ் அடையிறவளுக்கு நான் மான்ஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள போய் பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆகி இருக்கு. நம்ம ஹீரோட மேப்லயும் அது காமிக்கல. திரும்ப வரக்கூடாதுன்னு தான் அந்த லேடி இப்படி பண்ணிட்டா போல அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்ப கில்டுக்கே கிளம்புறான். நம்ம ரெண்ட் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி சில அட்வென்ச்சரர்ஸும் விசாரிக்கிறாங்க. பாரு ரெண்ட் எல்லாருமே ஒன்ன நினைச்சு கவலைப்படுறாங்க. நிறைய பேர் ஒன்ன பார்த்து தான் எப்படி ஒரு அட்வென்ச்சரா இருக்கணும்னே கத்துக்கிட்டாங்க. கில்ட் எம்ப்ளாயா இருக்க நானும் ஒன்ன பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஷெலியா பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறேன். மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சராக நான் என்ன வேணா பண்ணுவேன், கடைசி வரை என் நம்பிக்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து இந்த ஜாபை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். மோனோ ஆர்க்கோட ஃபிளஷா ஸ்ட்ராங்னு தெரியும், பட் இதை தனியாலா பண்றது கஷ்டமே என்னவா சொல்லவும் என்னோட ஸ்ட்ரென்த்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அண்ட் ஆர்க் கூட ஃபைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்ட் வெவர் அப்படின்னா அந்த ஜாபை நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு வா சொல்றேன். கேர்ஃபுல்லா இருங்க, டேஞ்சரஸ்னு தெரிஞ்சா ஓடி வந்துருங்க அப்படின்னு வா சொல்லவோ தெரியும் எனக்கு ஒரு லைஃப் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறோம். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ 10 வருஷமா இந்த கில்டில் இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு நம்ம ஹீரோவை தெரிஞ்சிருக்கோம் அண்ட் நிறைய ஃப்ரீயான ஜாப்ஸையும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ற ஜாபை கூட நம்ம ஹீரோ தான் கில்டுக்காக செஞ்சு முடிச்சிருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ நினைச்சு கில்டு மெம்பர்ஸ் வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மிஸ்டீரியஸ் டிராகன் இப்போ ஒரு மிஸ்டீரியஸான பவர்ஃபுல்லான லேடி. என்னதான் நடக்குதுன்னு போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.